அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துடணும். அதாவது இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அது என்னது அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். சந்திரனோட நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாரா, ஒளி இல்லாத சந்திரனாக இருக்கிறாரா, தேய்பிரையாக இருந்தால் ஒளி இருக்கிற மாதிரி இருக்கிறாரா, வளர்பிரையாக இருந்தால் ஒளி இருக்கிற மாதிரி இருக்கிறாரா, ஒளி இல்லாத மாதிரி இருக்கிறாரா, இல்லை பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது ஸ்தான பலம், திக் பலம், திருப்பலம், ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த யோகங்கள், தோஷங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த தத்துவங்கள் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ அந்த தத்துவங்கள்லாம் நம்ம பேசிக்கான விஷயங்கள்லாம் அதெல்லாம். ஸோ அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்தில் பலன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்ன லக்னம், கன்னி லக்னம். அப்போ கன்னி லக்னம், லக்ன புள்ளி பார்த்திங்கனாக்கா லக்ன புள்ளி 8 டிகிரியில் இருக்குது. லக்ன புள்ளி 8 டிகிரியில் இருக்குது. லக்னத்திலே பார்த்திங்கனாக்கா சுபர் என்று சொல்லக்கூடிய, இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா 12 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. லக்ன புள்ளி 8 டிகிரி, குரு பகவான் பார்த்திங்கனாக்கா 12 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் பார்த்திங்கனாக்கா சுபத்துவம். அப்போ லக்னத்தை வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், வேறு யாராவது பார்க்குறாங்களா, வேறு யாருமே பார்க்கல. சரி, ரைட்டு. அப்போ லக்னத்தை வேறு யாருமே பார்க்கல. அப்போ லக்னாதிபதி, இந்த லக்னத்தோட அதிபதி, அந்த லக்னத்தோட அதிபதி எங்கே இருக்கிறாரு, புதன். அவர் பார்த்திங்கனாக்கா 3ஆம் வீட்டில், செவ்வாயோட வீட்டில், விருச்சக ராசியில் செவ்வாயோட வீட்டில் புத பகவான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த புதன் பார்த்திங்கனாக்கா 14 டிகிரியில் வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. வர்க்கோத்தமம் அப்படின்னாவே அவர் ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு. வர்க்கோத்தமம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நவாம்சத்துலேயும் புதன் அங்கேயே இருந்து, ராசி கட்டத்துலேயும் புதன் அங்கேயே இருந்தாக்க அவர் வர்க்கோத்தமம், ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி அவர் என்னவா இருக்கிறாரு, அவர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் கூட யார் உட்காந்துருக்கிறா, ராகு பார்த்திங்கனாக்கா 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 29 டிகிரினா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்கிறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த லக்னாதிபதியாக யாராவது இயற்கை சுபர்கள், இயற்கை பாபர்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்கள், சனி பகவான் அவர் பார்க்கல. அடுத்தது சந்திரன் பார்த்திங்கனாக்கா அவர் பார்க்குறாரு. சந்திரன் அவர் பார்க்குறாரு. சந்திரன் புதன், ராகு இவங்க 2 பேர்த்தையும் அந்த சந்திரன் என்ன இருக்கிறாரு, அவர் உச்சமாயிருக்கிறாரு. 1 டிகிரியில் உச்சமாயிருக்கிறாரு. அப்போ சந்திரன் 1 டிகிரியில் ரிஷப ராசியில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 7ஆம் பார்வையாக, ஒரே பார்வை தான் அவருக்கு இருக்குது. அவர் பார்த்திங்கனாக்கா நேருக்கு நேராக பொது பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை சந்திரனுக்கு இருக்குது. அந்த பார்வையில் புதன், ராகு இவங்களை பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுபகிரகம், பாவகிரகம் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் உச்சமாயி அவர் பார்க்குறாரு. அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரும் பார்க்கல. செவ்வாயும் பார்க்கல, சனியும் பார்க்கல, வேறு யாரும் பார்க்கல. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி இருக்குது, சுபத்துவமாக இருக்குது,
இப்போ லக்னாதிபதி அவர் ராகு கூட இருக்கிறாரு, செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு, ஆனால் சந்திரனோட பார்வையில் இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இருக்குது. அப்போ லக்னம் லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் டெப்த்தாக வந்து மற்ற விஷயங்கள் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்? 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அது சொல்லி பார்க்கணும். அப்போ 5க்கு உடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. மகர ராசியில் சனியோட அவரோட வீட்லேயே அவர் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த சனி பகவான் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 18 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அவரை வந்து இயற்கை சுபருங்க, இயற்கை பாவிங்க வந்து யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இயற்கை பாவி என்று சொல்லக்கூடிய முக்கால் பாபர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் இங்கே பார்க்குறாரு. சனியை வந்து செவ்வாய் வந்து நேருக்கு நேராக சமசப்தமமாக பார்க்குறாரு. அந்த செவ்வாய் வந்து 1 டிகிரியில் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் வந்து வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. வர்க்கோத்தம்ன்றது இப்போ தான் நான் சொன்னாலிங்க. அப்போ நவாம்சத்துலேயும் செவ்வாய் அங்கேயே இருந்து ராசி கட்டத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ராசியிலையும் செவ்வாய் அதே இடத்துல அதே ராசியில் இருந்தாக்கா அவர் வந்து வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. அப்போ வர்க்கோத்தமம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஒரு ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு, 1 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் நீச்சமாக இருக்கிறாரு. செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு. சரி, அதையும் நினப்பில் வச்சுங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு யார் பார்க்குறா? சனி பகவானா? குரு பகவான் பார்க்குறாரு. குரு வந்து 12 டிகிரியில் லக்னத்திலே இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு? சனி பகவானா 18 டிகிரியில் சனி பகவான் இருக்கிறாரு. குரு வந்து 12 டிகிரிலேருந்து அவர் பார்க்குறாரு. அப்போ குருவுக்கும் சனிக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 6 டிகிரி வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவோட பார்வை சனிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில், லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில், தனுசு வீட்டில், குருவோட வீட்டில் அவர் உட்காந்துருக்கிறாரு. யார்? சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 9க்கு உடைய சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, தனுசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, யாரும் பார்க்கல. அதை நான் சொல்கிறேன், என்ன இதுன்றது சொல்கிறேன். முதல் அந்த திரிகோணம் கேந்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது வேறு யார்? 5, 9 கூடையவங்களை பார்த்தாச்சு. 4, 7, 10 கூடையவங்களை பார்ப்போம். அப்போ 4க்கு உடைய குரு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் குரு இருந்தால் என்ன அர்த்தம்? திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் வந்து குரு புதன் இருந்தால் திக்பலம். அப்போ திக்பலமாக குரு அங்கே இருக்கிறாரு. லக்ன புள்ளி 8 டிகிரி, குரு வந்து 12 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 4 டிகிரி வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குரு திக்பலமாக இருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. அடுத்து 7க்கு உடைய குரு அவரும் பார்த்தீங்கன்னாக்கா திக்பலம். அப்போ 4, 7க்கு உடைய குரு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே திக்பலம். அடுத்ததுக்கு 10க்கு உடைய புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவர் புதன் 14 டிகிரியில் வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. இதையும் புரிஞ்சுங்க. அப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு. அதையும் புரிஞ்சுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரன் வந்து அவர் பார்க்குறாரு, உச்சமாகி பார்க்குறாரு. இதை மனசில் வச்சுங்க. சரி, அடுத்தது ஒன்று யாரை பார்க்கணும்? திரிகோணத்தை பார்த்தாச்சு, கேந்திரத்தை பார்த்தாச்சு. அடுத்தது மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 5ல் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி 5ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே 5ல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 7, 8, 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீச்சம் ஆகிட்டாரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன், அவர் உச்சமாயிருக்கிறாரு. இதை ஞாபகம் வச்சுங்க. அந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு, வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
8. அடுத்து 12 ஆச்சுங்களா? 12ஆம் அதிபதி சூரியன். அவர் வந்து இங்கே 2ஆம் வீட்டில் அவர் நீச்சமாக இருக்கிறாரு. அவர் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 24 டிகிரியில் இருக்கிறாரு. ஸோ இதையும் புரிஞ்சுங்க. இவரை யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானும் பார்க்குறாரு, செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்காங்கன்றது இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 2ஆம் வீட்டில் நீச்சம் ஆகிட்டாரு. 24 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. 24 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு சூரியன். அவரை யார் சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராக பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. சனி வந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இது புரிஞ்சுங்க. அப்போ அடுத்தது சந்திரனை பார்ப்போம். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இங்கே இருக்கிறாரு, அப்போ சந்திரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் 24 டிகிரி. அப்போ இதுக்கு நேராக 7ஆம் வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா 24 டிகிரின்றப்ப நான் கை வைக்கிறேன் பாருங்கள், இங்கே வருது 24 டிகிரி. அப்போ 24 டிகிரி. அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? இதில் ஒரு 6, அதில் ஒரு 1. அப்போ 7 டிகிரி வித்தியாசம். 7 டிகிரி வித்தியாசம். அப்போ 7 டிகிரி அப்படின்னாவே உங்களுக்கு க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. யார்? சூரியன் வந்து இங்கே இருக்கு. அப்போ வந்து பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 6-7 டிகிரி தான் ஆகுது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பிலே நல்லா ஒளி பொருந்திய சந்திரனாக தான் இருக்கிறாரு. அப்போ சந்திர அதியோகம்னாவே உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பார்வை தான் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நேருக்கு நேரம் இங்கே பார்க்குறாரு. அப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படுது. அதோட ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கும் படுது. அப்போ 6 சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக ஆகுது. இதை புரிஞ்சுங்க. அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒளி பொருந்திய சந்திரன், அவர் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை வந்து புரிஞ்சுங்க. அடுத்தது குரு, சுக்கிரன். குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4, 7க்கு உடையவர் வந்து அவங்க திக்பலமாக இருக்கிறாரு லக்னத்தில். அவர் 12 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது சுக்கிரன் வந்து பார்த்துருவோம். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் தனுசு வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் அங்கே உட்காந்துருந்தாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம்? சுக்கிரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. அவர் 4ஆம் வீட்டில் இருந்தால் திக்பலம். அப்போ வந்து 4ஆம் வீட்டில் சந்திரனோ அல்லது சுக்கிரனோ இருந்தாக்கா திக்பலம். 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி இருந்தால் திக்பலம். அதே போல் 10ஆம் வீட்டில் செவ்வாயோ சூரியனோ இருந்தால் திக்பலம். ஸோ இதை புரிஞ்சுங்க. அப்போ குரு திக்பலம், சுக்கிரன் திக்பலம், சனி வந்து திக்பலம் இல்லை, அவர் இங்கே இருக்கிறாரு. அடுத்தது இங்கே 10ஆம் வீட்டில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் திக்பலம். ஆனால் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறாரு. அவர் செவ்வாய் வந்து 1 டிகிரியில் தான் இருக்கிறாரு. 1 டிகிரியில் தான் இருக்கிறாரு. அப்போ 1 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு திக்பலத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. திக்பலத்துக்கு அருகில் பக்கத்தில் இருந்தாலும் அவர் திக்பலத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. என்ன காரணம்னா அவர் 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இந்த கோட்டு பக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் தான் இருக்கிறாரு. அவர் நீச்சம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் நீச்சமாகி வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அப்போ நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாரு, உச்சமாயிருக்கிறாரு. அப்போ உச்சமாயிருக்கிறாரு, இந்த வீட்டு அதிபதி உச்சமாயிருக்கிறாரு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிற நீச்சமானவர் அவர் மறுபடியும் ஒளி வந்துருச்சு. அப்போ நீச்ச பங்கம் ஆயிட்டாரு. அப்போ இது இழந்த ஒளியை மறுபடியும் ஒளி வந்துடுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீச்ச பங்கம் ஆயாச்சு. இது புரிஞ்சுங்க. அடுத்தது வேறு என்ன சொல்லணும்? செவ்வாய் சொல்லியாச்சு, சந்திரன் சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு, சுக்கிரனை சொல்லியாச்சு. இப்போ திக்பலத்தையும் ஓரளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. சரி, அடுத்தது திருக்பலம் பார்வை பலம் பார்ப்போங்களா? சரி, ஃபஸ்ட்டு யாருக்கு பார்ப்போம்? ஃபஸ்ட்டு வந்து சனிக்கு குருவுக்கு பார்த்துருவோம். அவர் லக்னத்திலே திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ குருவுக்கு பார்த்துருவோம். அப்போ குரு வந்து 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? அவர் மகரத்தை பார்க்குறாரு. அங்கே சனி உட்காந்துருக்கிறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக
அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. மீன வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்க்குறாரு? அவர் சந்திரனை பார்க்குறாரு. சந்திரன் கேது 2 பேரையும் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டை பார்க்குறாரு? ரிஷபத்தை பார்க்குறாரு. அப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் கேதும் உட்காந்துருக்குறாங்க. சந்திரன் வந்து 1 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. கேது வந்து 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 29 டிகிரினா கிட்டத்தட்ட பக்கத்து வீட்டுக்கு போன மாதிரி தான் கணக்கு. அது அந்த கோட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அதையும் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன பார்க்கணும்? குருவோட பார்வை பார்த்தாச்சு. அடுத்தது சனி பகவானோட பார்வை பார்ப்போம். அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1, 2, 3 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீட்டை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு யாரை பார்க்கலாம்? சனி வந்து 7ஆம் வீட்டை அடுத்து 10ஆம் பார்வையாக 8, 9, 10 10ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக இங்கே மகரத்தை பார்க்குறாரு. அங்கே சனி உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கும்பத்தையும் பார்க்குறாரு. செவ்வாயோட பார்வை இது. அப்போ இதையும் புரிஞ்சுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில விஷயம் நம்ம வந்து சொல்லிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்னம். அப்போ லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி 8 டிகிரியில் இருக்குது. குரு வந்து அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் திக்பலமாக இருக்கிறாரு. 12 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகர் லக்னத்தில் வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னாவே இந்த ஜாதகர் வந்து பொதுவாக நல்ல மனிதர், அடுத்தவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவருக்கு உடம்பு ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பொதுவாக சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா லக்ன புள்ளியும் குருவும் 4 டிகிரியா? ஆமாம், 4 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறனால அங்கே நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், உடம்பு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் நல்ல விதமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பில் இவர் இருப்பார். யாருக்காவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க தான் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், திடீர்னு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், எதுக்காவது பணம் கேட்டாக்கா இந்த ஜாதகர் வந்து கொடுப்பார். முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் வீடு வந்து லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா புதன். அந்த வீட்டு புதன் அறிவுக்காரகன். அப்போ அந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறாருன்றப்ப அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஜாதகர் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா? சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருந்தா அவர் திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து 24 டிகிரியில் அங்கே உட்காந்து நீச்சமாக இருக்கிறாரு. அப்போ நீச்சமாயிருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு சூரியன் வலு இழந்துட்டாரா அப்படின்னு கேட்டோம்னா சூரியன் வலு இழக்கலை. ஏன் வலு இழக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னாவே தனம் குடும்பம் வாக்கு அந்த வீட்டு ஆதிபத்தியம். அப்போ இங்கே லக்னம்ன்றது இந்த ஜாதகரை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ லக்னத்தோட கண்டிஷன் என்னன்றதை நம்ம சொல்லியாச்சு. அங்கே குரு இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறாரு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே. அதாவது 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாக்கு. அப்போ தனம் குடும்பம் வாக்குன்ற விஷயத்தில் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே சூரியன் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் உட்காந்துருந்தாக்கா அவர் நீச்சமாக வேறு இருக்கிறாரு. அவரை வந்து சனி வேறு பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ 2 பேரும் பாப கிரகம். சனி வந்து குரு பார்க்குறாரு. அப்போ சனி சுபத்துவம் ஆயிடுறாரு. அப்போ சனியோட பார்வை கெடு பார்வை கிடையாது. சனி எங்கெங்கே பார்க்குறாரோ 3, 7, 10 3 பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கெடு பார்வை கிடையாது. அப்போ சனி இருக்கிற இடத்தையும் கெடுக்க மாட்டார், பார்க்குற இடத்தையும் கெடுக்க மாட்டார். ஏன்னா சனி சுபத்துவம் ஆகிட்டார் குரு பார்வையினால். அதை புரிஞ்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
சூரியன் வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அந்த செவ்வாய் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு ஏதாவது சுபத்துவமாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. சந்திர அதியோகம்னாக்கா உங்களுக்கு 6, 7, 8 சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக ஆகுது. அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 100% நேருக்கு நேராக இங்கே சூரியன் இருந்தால் கூட உங்களுக்கு நேருக்கு நேராக நல்லா அதிக சுபத்துவமாக ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் வந்து சூரியன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே 6ஆம் இடம் வந்து இங்கே நேருக்கு நேராக சந்திரனோட ஒளி இங்கே பட்டு அதோட ஒளி சிதறல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 இடத்துக்கும் படுறதுனால இங்கே சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த 3 இடங்களும் அங்கே வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, சுபத்துவமாக இருக்குது. இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து 24 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியன் வந்து 24 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம், 20 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுனாவே அது நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இங்கே 24 டிகிரி வந்தாச்சு. அப்போ 24 டிகிரி வந்தாச்சு அப்படின்னப்ப உங்களுக்கு அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பலன் எடுக்கணும். அப்போ இது இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் பார்வையும் இருக்குது, ப்ளஸ்ஸு சனி பார்வையும் இருக்குது. அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் வந்து அங்கே ஒளி பொருந்தியதாக இருக்கிறாரு, அங்கே உச்சமாயிட்டார். அப்படின்றப்ப இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பவர் ஆகிடுறாரு. இந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர், ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாரு. யார்? செவ்வாய் வந்து வர்க்கோத்தமமாகி 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 1 டிகிரினாவே உங்களுக்கு என்னது, எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் அவர் புனர்பூசம். புனர்பூசம் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே புனர்பூசம் 1, 2, 3 இந்த 3 பாதங்களும் இங்கே வந்துடும். இங்கே வந்து 4ஆம் பாதம் மட்டும் வரும். அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னாவே புனர்பூசம் யாருக்கு உண்டான நட்சத்திரம், எந்த கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம், நட்சத்திரநாதன் குரு. அப்போ குருவோட சாரத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு, குரு வந்து 4, 7க்கு உடையவர். அவர் திக்பலமாக உட்காந்துருக்கிறாரு, லக்னத்தில் திக்பலம் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து இங்கே சுபத்துவம். அப்போ சுபத்துவ பார்வை, செவ்வாயோட பார்வையும் பார்த்தீங்கன்னா சுபத்துவ பார்வை. அப்போ செவ்வாய் பார்வையும் கெடுப்பார்வை இல்லை. அதாவது என்னன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து நேரடியான சுபத்துவம் இல்லை. இங்கே செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர், சாரநாதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு. அந்த குரு அப்போ அங்கே வந்து குறைந்த அளவு சுபத்துவம் வந்துடுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நட்சத்திரநாதன் யார், நட்சத்திரநாதன் குரு. அப்போ அந்த குருனால செவ்வாய் வந்து சுபத்தப்படுறாரு. ப்ளஸ் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அங்கே நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வை உங்களுக்கு சுபத்துவமான பார்வை தான். அங்கே வந்து பெரிய அளவில் அங்கே கெடு பார்வை இல்லை. அப்போ செவ்வாயோட பார்வையும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ இங்கே 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 24 டிகிரியில் இருக்கிறனால அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா, 20 டிகிரி இல்லை 22 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுனாவே அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அப்போ 24 டிகிரி அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை புரிஞ்சுங்க. அப்போ சூரியன் வந்து நல்லா நீச்சத்துக்கு உண்டான அமைப்புலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இந்த வீட்டில் சூரியன் இருந்தால் 2ஆம் வீட்டில் என்ன அர்த்தம், அப்போ தனம், குடும்பம், வாக்கு எப்படி இருக்கும்? சூரியன் இருக்கிறது அங்கே பொதுவாக அரை பாவர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே இருந்தாக்க நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு தான். பட் இருந்தால் டிகிரி மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அங்கே பெரிய லெவலில் வந்து அங்கே சூரியன் வந்து பவர் இல்லாமல் இல்லை, பவரோட தான் இருக்கிறாரு. அதுக்காக வந்து ஃபுல் பவரில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தை அமைச்சிக்கிறதுல கொஞ்சம் தாமதம், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். தனம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக இருக்கும். பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை அமைச்சிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே சூரியன் எப்பவுமே 2ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இயற்கை சுவர் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாங்கனாக்கா நல்ல விதமாக இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு 12ஆம் வீட்டு அதிபதி. இவர் 12ஆம் வீட்டு அதிபதி. அவர் கெட்டு அதாவது நீச்சமாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திர அதியோகம் ப்ளஸ்ஸு அவர் இருக்கிற டிகிரி இதெல்லாம் வச்சுப்பாங்க. 2வது அது சுக்கிரனோட வீடு வேறு. அந்த சுக்கிரன் வந்து இங்கே திக்பலமாக இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி, ஓகே. அப்போ 2ஆம் வீடு சம்மந்தப்பட்டது தனம், குடும்பம், வாக்கு இது போன்ற அமைப்புகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே பலன் இருக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? தைரிய வீரிய சகோதரஸ்தானம். தைரிய வீரிய சகோதரஸ்தானம் புகழுக்கு உண்டான ஸ்தானம் அதுதான். தொடர்புகளுக்கு உண்டான ஸ்தானம் அதுதான்.
அங்கே நண்பர்களும் கொஞ்சம் வருவாங்க. பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் புகழ் சம்மந்தப்பட்டது அதுவும் இருக்குது. அப்போ தைரிய வீரிய இந்த ஜாதகர் வந்து அங்கே புதன் உட்காந்துருக்கிறாரு, 14 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ராகு 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 29 டிகிரினா கிட்டத்தட்ட இந்த கோட்டு பக்கத்தில் வந்துட்டார். அப்போ இங்கே புதனுக்கும் ராகுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 15 டிகிரி வித்தியாசம். 15 டிகிரி வித்தியாசம் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பெரிய அளவில் புதன் வந்து பாதிப்பு அடையலை. புதன் வந்து அங்கே தன்னிச்சையாக தான் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ராகு வந்து பார்த்திங்கனாக்கா 29 டிகிரி, பக்கத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து 3 டிகிரி. அப்போ ராகுக்கும் சுக்கிரனுக்கும் பார்த்திங்கனாக்கா அங்கே எத்தனை டிகிரி வித்தியாசம்? 4 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ இங்கே ராகு வந்து சுக்கிரனை பீடிச்சிட்டாரு. ஆக ராகு இந்த வீட்டில், சுக்கிரன் இந்த வீட்டில் இருந்தாலும் இவர் ராகு விருச்சக வீட்டில், சுக்கிரன் வந்து தனுசு வீட்டில் குருவோட வீட்டில் இருந்தாலும், தனித்தனி வீட்டில் இருந்தாலும் இவங்க ராகு வந்து சுக்கிரனை பீடிச்சிட்டாரு. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே 4 டிகிரி க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் க்ளோஸ் கான்டாக்டு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சுக்கிரனை பீடிச்சிட்டாரு. அப்போ சுக்கிரன் அங்கே கெட்டு போயிருக்கிறாரு. புரிஞ்சுங்க. பக்கத்து வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் பலன் எடுக்கணும். டிகிரி வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு வந்து சுக்கிரனை பீடிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சுங்க. சுக்கிரனை பீடிச்சிட்டாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு. புரிஞ்சுங்க. அப்போ அடுத்தது இந்த இடத்துல அப்போ புதன் வந்து என்ன பண்ணுவார்? அவர் வந்து புதன் இருக்கிறது பகை வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பகை வீடு அப்படின்னாவே உங்களுக்கு சந்திர அதியோகம். அப்போ சந்திரன் வந்து 1 டிகிரி, இங்கே புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 14 டிகிரியில் இருக்கிறாரு. ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் படிப்பு சம்மந்தப்பட்டது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்ல விதமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வீட்டில் இருக்கிற புதனுக்கும் இந்த வீட்டில் இருக்கிற புதனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து எந்தெந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்தந்த வீட்டில் இருந்தால் அவர் பொதுவாக நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகு எங்கே இருக்கிறாரு? விருச்சக வீட்டில் இருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி கேது வந்து பொதுவாக எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கன்னி, விருச்சகம், கும்பம் இந்த வீட்டில் கேது இருந்தால் பொதுவாக நல்லது. ஆனால் கேது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எங்கே இருக்கிறாரு? அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ரிஷப ராகவன்னா பொதுவாக நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கே ரிஷப கேதுவாக இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக ராகவா இருக்கு. நமக்கு விருச்சக கேது பொதுவாக நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விருச்சக ராகுவாக இருக்கிறாரு, ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. சரி, இதையும் புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் வீடு தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல 3ஆம் வீடு சகோதரன், இளைய சகோதரன், இளைய சகோதரிக்கு உண்டான இடம். அப்போ இளைய சகோதரன் அல்லது சகோதரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல பிரெயினியாக இருப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்லா அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக வரும். ரெண்டாவது தைரிய வீரியம், நல்ல பிரெயினினாவே புரிஞ்சுங்க. ஓகே. ஏன்னா புதன் அங்கே இருக்கிறார் இல்லைங்களா, ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு. சந்திர அதியோகத்தில் வேறு இருக்கிறாங்க. என்ன தான் வந்து 1 டிகிரி இங்கே 14 டிகிரியாக இருந்தாலும் அங்கே குறைந்த அளவு வந்து இங்கே நேருக்கு நேரம் இந்த வீடு வந்து வலுவாகுது. அப்போ அந்த புதன் அங்கே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? அங்கே உங்களுக்கு ஒளி வந்துடுது. அப்படி இருக்கிறப்ப இங்கே சுகத்துவம் கிடச்சிருது. அது புரிஞ்சுங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4ஆம் இடம். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? அங்கே சுக்கிரன் வந்து திக்பலமாக இருந்தாலும் அங்கே ராகு பீடிச்சிட்டாரு. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு 4 டிகிரி தான் வித்தியாசம். ஆமாம், 4 டிகிரி வித்தியாசம். இங்கே 3, இங்கே ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 4 டிகிரி வித்தியாசம். அப்போ 4 டிகிரி வித்தியாசம். ராகு பீடிச்சிட்டாரு அப்படின்றப்ப உங்களுக்கு பீடித்தாலும் அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் அங்கே பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் சுக்கிரனை ராகு பீடிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக இல்லை, நல்லா 5 டிகிரிக்குள்ளே வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ அதை புரிஞ்சுங்க, சுக்கிரன் கெட்டு போயிருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம்ன்றது என்னது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அங்கே படிப்பு, வீடு, வாகனம், வண்டி, மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ அந்த சுகஸ்தானம் அப்படின்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ராகு வந்து பீடிச்சிட்டாரு, 29 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டோட அதிபதி, 4ஆம் வீட்டோட அதிபதி யார்? அவர் குரு திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக படிச்சிருப்பார், நல்ல பிரம்மாண்டமாக படிச்சிருப்பார். ஏன்னா உங்களுக்கு ராகு அங்கே உள்ள வந்து டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அங்கே க்ளோஸில் இருக்காரு அப்படின்றப்ப
நல்ல விதமாக படிச்சிருப்பார். ராகு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல விதமாக இப்போ அதே மாதிரி வீடு, வாகனம், வண்டி இது போன்ற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் இது. 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் குழந்தை, அதிர்ஷ்டம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, அடுத்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த வீட்டோட ஆதிபத்தியம், 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இந்த வீட்டை யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறா, அப்போ அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, அவரோட வீட்டில் அவரே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அது மகர ராசி, சர ராசியில் உட்காந்துருக்கிறாரு. சர ராசியில் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அதை குரு பகவான் பார்க்குறாரு, இங்கே செவ்வாயும் பார்க்குறாரு. செவ்வாயோட பார்வையும் கெடு பார்வை கிடையாது, சனியோட பார்வையும் கெடு பார்வை கிடையாது. அப்போ இவங்க 2 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிட்டாலும் அங்கே செவ்வாய் வந்து 1 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. திக்பலத்தில் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா திக்பலத்துக்கு பக்கத்துலேயே 1 டிகிரியில் இருக்கிறாரு, அதையும் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பகவானும் பார்க்குறாரு. அப்போ சுபத்துவமான சனி வந்து இங்கே பார்க்குறாரு. இவர் வந்து குரு சாரத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பார்க்குறாரு. அதே சமயத்தில் வந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வகையிலலாம் சுபத்துவம், அவர் நீச்ச பங்கமார் ஆயிடுறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாயோட பார்வையோ சனி பார்வையோ பெரிய அளவில் கெடு பார்வை இல்லை. அப்போ செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவருக்கு என்ன ஆகும், 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அதுலலாம் இவருக்கு எப்படி இருக்கும். சனி உட்காந்துருக்கிறாரு. சனின்னு தவிர யார், அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ பிளானட்டு, மெதுவாக நகரக்கூடிய கிரகம், மந்தன். சனி என்றாலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ பிளானட்டு. அப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ நான் சொன்ன பாருங்க, குழந்தை, அதிர்ஷ்டம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அனுபவிப்பார். ஆனால் மெதுவாக தான் அனுபவிப்பார். அப்போ இந்த வீட்டோட ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். செவ்வாய் பார்வையும் இருக்குது. செவ்வாய் பார்வை இருந்தாலும் அங்கே சுபத்துவமான பார்வை தான், பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் தாமதம், குருவும் பார்க்குறாரு. அப்போ இருந்தாலும் தாமதம். அப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை வந்துடுது. ஏன்னா இந்த வீடு குழந்தைக்கு உண்டான ஸ்தானம். அப்போ அதையும் பார்க்கணும். அப்போ அந்த குழந்தை இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சுபத்துவமாக இருக்குது. அப்போ சுபத்துவமாக இருக்குன்றப்ப உங்களுக்கு என்னது, அங்கே தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைக்கு உண்டான காரகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தை உண்டு, ஆனால் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. 6ஆம் வீடு கடன், நோய், எதிரி. அப்போ அந்த 6ஆம் வீட்டு அதிபதி அவர் 5ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 5ல் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நோய் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் எப்போது ஒரு டைமு சின்ன பிரச்சனைக்கு வந்து சரியாகும். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவர் 5ஆம் வீட்டுக்கும் அவர் தான், 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான். அப்போ இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான், 5ஆம் வீட்டுக்கும் அவர் தான். அப்போ இங்கே மாட்ரேட்டாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் சொன்னால் அது வியாதி சம்மந்தப்பட்டது எப்போது ஒரு டைம் வரும். கடன், நோய், கடன், எதிரி சம்மந்தப்பட்டது அந்த அளவுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. சரி, ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அடுத்தது 7ஆம் வீடு. இந்த 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு, அதையும் புரிஞ்சுங்க. செவ்வாய் பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கலத்திரஸ்தானம். அப்போ கலத்திரஸ்தானம் அப்படின்றப்ப வாழ்க்கை துணையோட ஸ்தானம். இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண். இந்த ஜாதகர் ஆண். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலத்திரஸ்தானம், நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள் இந்த 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ அந்த 7ஆம் வீட்டோட அதிபதி குரு வந்து அங்கே திக்பலமாகி அவரே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. சனி பகவானும் இங்கே பார்க்குறாரு. ஆனால் சனி பகவானை பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவ பார்வை தான், கொடூர பார்வை இல்லை, பாவத்துவமான பார்வை கிடையாது, சுபத்துவமான பார்வை தான். அதனால் வந்து அங்கே பெரிய பாதிப்பு இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் என்ன லக்னம், கன்னி லக்னம். அந்த வீட்டில் குரு அங்கேயே உட்காந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேராக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ இங்கே கலத்திர ஸ்தானம் சுபத்துவமாக இருக்குது.
குரு பார்வை ப்ளஸ் சனி பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியங்கள்லாம் அவருக்கு நல்ல விதமாக நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு நடப்பு தசாபக்தி ராகு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடு பாதகஸ்தானம், அதையும் மனசில் வச்சுங்க. அந்த வீடு பாதகஸ்தானம், மாரகஸ்தானம். அப்போ இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன ஆகிட்டாரு, அவர் நீச்ச பங்கமாகி வர்க்கோத்தமமாகி அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே, இதையும் புரிஞ்சுங்க. அடுத்தது இந்த கலத்திர ஸ்தானம் சம்மந்தப்பட்டதில் மேரேஜ் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 வயசு தாண்டிடுச்சு, ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே அஷ்டமாதிபதி அவர் செவ்வாய் வந்து இங்கே நீச்சமாகி வர்க்கோத்தமமாகி அவர் பார்த்திங்கன்னா 1 டிகிரியில் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் நல்லா பவராக தான் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி சந்திரன் அவர். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், மேலேருந்து திடீர்னு கீழே வருது. விபத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட ஆதிபத்தியங்கள், 8ஆம் வீட்டோட கெட்ட ஆதிபத்தியங்கள். அதே போல் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டோட நல்ல ஆதிபத்தியங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர் லாட்ரி யோகம், உழைக்காமல் வரும் பணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இந்த 8ஆம் வீட்டோட அதிபதி அவர் என்ன ஆயிருக்கிறாருன்றதை பார்த்துங்க. சரி, அடுத்தது 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, குருமார்களோட ஆதரவு கிடைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் 5ஆம் இடமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது, பாக்கியஸ்தானம் இல்லைங்களா, அதை அனுபவிக்கிறது. அப்போ அது 9ஆம் ஸ்தானம். அந்த 9ஆம் வீட்டோட அதிபதி பார்த்திங்கனாக்கா சுக்கிரன் அவர் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கிறாரு. ராகு சுக்கிரனை பீடிச்சிட்டாரு, அதையும் மனசில் வச்சுங்க. சரி, அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி இந்த கண்டிஷனில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ கேது பகவான் இங்கே 29 டிகிரியில் இருக்கிறாரு. கேது வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 29 டிகிரி அப்படின்னாவே பக்கத்து வீட்டுக்கு போன மாதிரி கணக்கு. இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. 3 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்றப்ப அவரோட பார்வை எங்கே இருக்குது, நேராக பார்த்தீங்கன்னாக்கா 3 டிகிரி அப்படின்றப்ப இங்கே வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேதுவையும் பார்க்குறாரு. அப்போ நேருக்கு நேராக இந்த வீட்டுக்கு அவர் வருதுன்றப்ப அப்போ கேதுவையும் பார்க்குறாரு. ஏன்னா கேதுக்கும் சுக்கிரனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம், 4 டிகிரி வித்தியாசம். அப்போ 4 டிகிரி வித்தியாசன்றப்ப சுக்கிரனோட பார்வை கேதுக்கு இருக்குது. அப்போ கேதுவும் சுபத்துவம், அங்கே சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா கேது என்னடா அங்கே இருக்கிறாரு, சந்திரன் இருக்க வீட்டில் கேது இருக்கிறாரு, அங்கே வந்து கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கேது வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது கேதுக்கும் சந்திரனுக்கும், 28 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 22 டிகிரிக்கு மேலே வித்தியாசம் இருந்துச்சுனாவே அங்கே இணைவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை. அடுத்தது 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம். இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் நல்ல விதமாக தான் இது கிடைக்கும். கொஞ்சம் பிரேக்காக கிடைக்கும். ஏன்னா அங்கே கேது வந்து அங்கே குறைந்த அளவு அங்கே வந்து இருக்கிறனால அங்கே கொஞ்சம் தடங்கள் ஆகி கிடைக்கும். ஆனால் சுத்தமாக வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் நல்ல விதமாக கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை வந்து சுக்கிரன் பார்வை அங்கே இருக்குது. அப்போ அந்த வீட்டு அதிபதி புதன், அந்த வீட்டு அதிபதி புதன் 3ஆம் வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரியமாக வீரியத்தன்மை, தைரியம், இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக இருக்கும். அப்போ மூளையை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுவார். ஏன்னா புதன் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அந்த வீட்டோட ஆதிபத்தியத்துப்படி நல்ல விதமாக நடக்கும்.
பட் அங்கே தொடர்பு ஸ்தானன்றப்போ இந்த ஜாதகம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது, ஜீவனம் தொழில். அப்போ இந்த ஜாதகருக்கு ஜீவனம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டோட அதிபதி இங்கே தனித்த புதன் மாதிரி தான் கணக்கு. தனித்த புதன் மாதிரி தான் கணக்கு. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் போன மாதிரி கணக்கு. அப்போ பார்த்திங்கன்னா புதன் அங்கே தனித்த புதன் மாதிரி கணக்கு. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த புதன் வந்து இங்கே பார்க்குற மாதிரி, சந்திரன் வந்து இங்கே பார்க்குற மாதிரி. அப்போ பார்த்திங்கனாக்கா புரிஞ்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தில் போய் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறப்ப பார்த்திங்கனாக்கா நம்ம பலன் எடுக்கிறப்ப இப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்காக வந்து பலன் எடுக்கணும், ரொம்ப நுணுக்கமாக. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகர் வந்து ஜீவனம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தைரியமாக இந்த ஜாதகர் வந்து தொழில் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி அவர் 3ஆம் வீட்டை உட்காந்துருக்கிறாரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ப்ளஸ்ஸு அது 25% மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட புதனுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த வீடும் மறைவு கிடையாது. புதனுக்கு பொதுவாக எந்த வீடும் மறைவு கிடையாது. அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இதை பார்த்துங்க. அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் லாபஸ்தானங்கள். மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக அங்கே லாபங்கள் வருமா வராதா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேறு என்னது, மொத்தத்தில் லாபம். அப்போ லாபம்ன்ற இடத்துல பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யார் உட்காந்துருக்கா, செவ்வாய் வந்து நீச்சமாகி நீச்ச பங்கமாகி வர்க்கோத்தமம் என்ற அமைப்பில் இருந்து, அப்போ ஆட்சிக்கு நிகரான அமைப்பு அப்படின்ற மாதிரி இருந்து அந்த இடத்துல திக்பலத்துக்கு பக்கத்துலேயும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் பார்த்திங்கனாக்கா அட்டமாதிபதியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும், இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிக பவர்ஃபுல்லாக இருக்கிற கிரகம் எந்த கிரகம், அந்த கிரகத்தோட எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் செயல்திறனும் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த கிரகத்தோட அமைப்பில் தான் இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து பவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொரு நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ பார்த்திங்கனாக்கா இங்கே லாபஸ்தானம் இதை அப்படியே விட்டு வச்சுருவோம். இந்த இடத்துல அயன சயன போகஸ்தானம் 12ஆம் வீடு பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானம். அந்த வீட்டை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்கள், இங்கே குரு பார்வை இதை நம்ம விட்டுட்டோம். இங்கே குரு பார்வை பார்த்திங்கனாக்கா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இங்கே டோட்டலாகவே பார்த்திங்கனாக்கா இங்கே சுபத்துவம் நல்ல விதமாக இருக்குது. அங்கே கேது இருக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடம் அயன சயன போகஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். அங்கே வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புலாம் பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்குது. தூக்கம் இதெல்லாமே இருக்குது. அப்போ இந்த வீட்டு அதிபதி இங்கே 24 டிகிரியில் இருக்கிறாரு. அங்கே நீச்சமாக இருந்தாலும் 24 டிகிரின்றனால அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை. ப்ளஸ் சந்திர அதியோகத்தில் சூரியன் இருக்கிறாரு. ப்ளஸ்ஸு வேற என்ன விஷயங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வந்து அங்கே திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அவர் ராகு வந்து அவர் பீடிச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பலன் வந்து நுணுக்கமாக எடுக்கணும். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அயன சயன போக சுகஸ்தானத்தோட அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு சனி பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது. செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் அங்கே சுபத்துவமான பார்வை தான். அங்கே சூரியன் வந்து பெரிய அளவில் அங்கே பாதிக்காது. பட் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் அங்கே இருக்குமே ஒழிய, ஆனால் பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இருக்காது. அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தனம் குடும்பம் வாக்குன்ற இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், அப்போ சூரியன் வந்து பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சில நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த இத்தனை வீட்டில் இருக்கிற கிரகங்கள்
எந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குதோ அந்த கிரகத்தோட எண்ணங்கள், சிந்தனை, தொழில், படிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது சம்மந்தப்பட்டதில் தான் இந்த ஜாதகர் படிச்சிருப்பார். அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே குரு, அவர் திக்பலமாக இருக்கிறாரு, இருந்தாலும் அவர் பகை வீட்டில் இருக்கிறாரு. பகை வீட்டில், நட்பு வீடு கிடையாது, பகை வீட்டில் இருக்கிறாரு. அதே போல் இங்கே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சுக்கிரனோட வீடு, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடு. அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு, அப்போ அது பகை வீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன், அதுவும் பார்த்தீங்கன்னா இது பகை வீடு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்தன்மை உடைய வீட்டில் அவர் உட்காந்துருக்கிறாரு சுக்கிரன். சனி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. சனி சுபத்துவமாக இருக்கிறாரு. அவர் ஒரே சிங்கிள் ட்ராக்கில் சுபத்துவமாக இருக்கிறாரு. சனி பார்வையும் இருக்குது. சனி என்ன இது, சனின்ற செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு செவ்வாய் வந்து என்னதான் சுபத்துவமாக இருந்து அவர் பார்த்தாலும் செவ்வாய் தான், முக்கால் பாவர். அப்படி இருக்கிறப்ப இவங்க சம்பந்தம் வருது. அப்போ சனியும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம், செவ்வாயும் சுபத்துவம். அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறாரு, வர்க்கத்தமாக இருக்கிறாரு, ப்ளஸ்ஸு திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தாரு சந்திரன், பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ நீச்ச பங்கம் ஆயிருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி இங்கே பார்க்குறாரு, செவ்வாய் இங்கே பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சமசப்தமமாக பார்த்தாலும் சனி வந்து 18 டிகிரி, செவ்வாய் வந்து 1 டிகிரி. அப்போ சனியோட பார்வை இங்கே குறைந்த அளவு இருக்குது, அதே மாதிரி செவ்வாயோட பார்வை இங்கே குறைந்த அளவு இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி வேலை போவார். அப்போ இத்தனை கிரக சனி இங்கே இருக்குது. அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த அமைப்பில் இருக்கிறாரு. அதே போல் செவ்வாய் வந்து இந்த மாதிரி. அப்போ இந்த இதில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து சனி வந்து குரு பார்க்குறாரு, அவர் சனி ஆட்சியாக இருக்குது பாருங்கள், குரு பார்வை இருக்குது, சுபத்துவம். ப்ளஸ் குரு இது சனி வந்து சுபத்துவம், குரு பார்வையில். சனி வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, 2 ஆச்சு. இது அடுத்தது செவ்வாயோட பார்வை இருக்குது. மூணு விஷயம் இருக்குது அங்கே, 3 விஷயம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உட்காந்துருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஃப்ரெண்டு வீட்டில் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறாரு. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது அவர் நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆயிட்டார். அவர் 2. சந்திரனுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா சந்திரன், அவர் வந்து பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அந்த பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. அப்போ நட்பு வீட்டில் இருக்கிறாரு, நீச்சமாகி நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அடுத்தது வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. அப்போ 3 பாயிண்ட்டு. அடுத்தது திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 4 பாயிண்ட்டு. இப்போ அது இல்லாமல் குரு சாரத்தில் வேற இருக்கிறாரு. அப்போ 5 பாயிண்ட்டு, 5. அப்போ இவ்வளவும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 தான். இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, குரு பார்வை இருக்குது டைரெக்டாக 2, இங்கே செவ்வாய் பார்வை இருக்குது, இது 3. அப்போ ஒரு செவ்வாய் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அப்போ செவ்வாய்க்கு உண்டான எண்ணங்களும் தொழில்களும் படிப்புகளும் அமையும், சிந்தனைகள் செயல்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய்க்கு உண்டு. அப்போ செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, நெருப்பு, சிகப்பு நிற கட்டிடங்கள், சிகப்பு நிற சம்மந்தப்பட்டது, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யூனிஃபார்ம் சர்வீஸ்னாவே நிறையா இருக்கு இல்லைங்களா, ஆர்மி, மிலிட்ரி, நேவி இந்த மாதிரிலாம் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான். அப்புறம் செவ்வாய்னாவே அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு. அப்புறம் சிகப்பு நிறம் அப்படின்னாவே உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவத்துறை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு உண்டான இது. அப்போ இந்த இதில் இந்த ஜாதகர் சனி சம்பந்தம் இருக்குது, சனிக்கு குரு சம்பந்தம் இருக்குது, செவ்வாய்க்கும் குரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா சாரம் கொடுத்தவர் அவர் தான் இல்லைங்களா. அப்போ குரு சம்பந்தம் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி, குரு, செவ்வாய் இவங்க 3 பேரும் சம்மந்தப்படுறாங்க. ப்ளஸ் பௌர்ணமி சந்திரன் வேற, அவர் நேரடியாக இது சம்மந்தப்படல. ஆனால் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் வந்து சந்திரன், பௌர்ணமி சந்திரன். அப்படி இருக்கிறப்ப சந்திரனை விட்டுருங்க. மெயினாக வந்து மருத்துவர் அப்படின்னாவே உங்களுக்கு சனி, செவ்வாய், குரு இவங்க சம்மந்தப்படணும். இவங்க சம்மந்தம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அங்கே நல்ல விதமாக இருக்கும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் மருத்துவர் செவ்வாய்க்கு உண்டான அமைப்பில் இந்த ஜாதகர் மருத்துவர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வீட்டோட ஆதிபத்தியத்தை சும்மா ஜென்ரல் அவுட்லைன் மட்டும் நம்ம சொன்னோம். டெப்த்தாலாம் போகல, சும்மா லைட்டாக தான்
சொல்லியிருக்கோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி எப்பொழுது திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் கேட்டிருக்காரு. எப்பொழுது திருமணம் ஆகும்? இப்போ 32 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, ஏன் இன்னும் திருமணம் ஆகலை? இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்கள், ஏதாவது செவ்வாய் தோஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். செவ்வாய் தோஷம் இல்லை. அடுத்தது ராகு கேது தோஷம் இருக்குதான்னு பாருங்கள். இங்கே கேது வந்து எங்கே இருக்கிறாரு? 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராகு வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் வீடு 29 இருக்குன்னா 4ஆம் வீட்டில் கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் வீட்டில் கூட வச்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதே மாதிரி வந்து கேது வந்து இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜாதகருக்கு தொழில் சம்மந்தப்பட்டது இவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் சம்மந்தப்பட்டது தனியாக தொழில்னாக்கா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே கேது வந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 29 டிகிரி. அப்போ கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு போன மாதிரி. அப்போ குரு பார்வை இருக்குது. அப்போ குரு பார்வை இருக்குது அப்படின்னு இது குருன்ற சுக்கிரன் பார்வை இருக்குது. அப்போ சுக்கிரன் பார்வை இருக்குன்றப்ப அப்போ கேது வந்து சுபத்துவம் ஆகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தொழில் செய்வார், லாப நஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கலந்து வரும். ஆனால் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் லாபம் வந்து பெரிய அளவில் வரும்னு சொல்ல முடியாது, அளவுக்கு மீறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. லாப நஷ்டங்கள் இதெல்லாம் கலந்து அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வீட்டு அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 14 டிகிரியில் ராகு கூட உட்காந்து அந்த 1 டிகிரி மிக்ஸ் ஆகிறாரு, 1 டிகிரி மிக்ஸ் ஆகிறாரு. பட் இருந்தாலும் ராகு வந்து ராகுவால் வந்து யார் பாதிச்சிருப்பா, யார் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சுக்கிரன் தான் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 டிகிரி தான் வித்தியாசம். புதனுக்கு ராகுவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15 டிகிரி வித்தியாசம். சரி, இது புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு எல்லாம் கலப்பு பலனாக தான் இருக்கும். லாப நஷ்டங்கள் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தோஷம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம். அப்போ இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து அங்கே இருக்கிறாருன்னா திக்பலமாகவும் இருக்கிறாரு, காரகோ பாவநாஸ்தி அப்படின்ற மாதிரி வருவார், ப்ளஸ் கேந்திராதிபத்திய தோஷமாகவும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வருவார், ப்ளஸ் கேந்திராதிபத்திய தோஷமாகவும் இருக்கிறாருன்ற மாதிரி வருவார். பட் தான் இங்கே தான் கேந்திராதிபத்திய தோஷம்னாவே உங்களுக்கு பாவத்துவம் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே அடிபட்டுருது, பெரிய அளவில் வேலை செய்யாது அங்கே அடிபட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன் எப்படி உங்களுக்கு வந்து பாவத்துவம் ஆகிறாரு? இங்கே ராகு வந்து சுக்கிரன் வந்து பீடிச்சிட்டாரு. அப்போ சுக்கிரன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாரு அப்படின்றப்ப அங்கே சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுபத்துவம் இல்லை. ராகு வந்து சுக்கிரனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டார் அப்படின்றப்ப அங்கே சுக்கிரனுக்கு பவர் இல்லை. ராகுனால சுக்கிரன் கிரகணப்படுத்துகிறாரு. ராகு வந்து சுக்கிரனை கிரகணப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரனுக்கு உண்டான தோஷம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல திக்பலத்துக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அடிப்படுது. என்னென்னா அங்கே ராகு வந்து பீடிச்சிட்டார் அப்படின்றப்ப அங்கே திக்பலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுபடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நான் திக்பலம் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ ராகு வந்து இங்கே பீடிச்சிட்டாரு, அவர் வந்து கிரகணப்படுத்திட்டாரு, ராகு வந்து சுக்கிரனை கிரகணப்படுத்திட்டாரு அப்படின்றப்ப அங்கே எந்த தோஷமும் வேலை செய்யாது, யோகமும் வேலை செய்யாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு தான் வந்து பவர்ஃபுல்லாக ஆகிட்டார். ராகு வந்து சுக்கிரன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ராகு வந்து பவர்ஃபுல் ஆகிட்டார். அப்போ ராகு வந்து சுபத்துவம் ஆகிட்டார், சுக்கிரனால் ராகு சுபத்துவம் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்னது, ராகு தசை தான் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் அப்படின்னாவே உங்களுக்கு எந்தெந்த வீட்டை பார்க்கணும்? ஃபஸ்ட்டு 2, 7, 11, 3, 12 இத்தனை வீட்டை பார்க்கணும். அப்போ இத்தனை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் இங்கே இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு, அது சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் தான் இங்கே வந்து ராகுவை வீழ்ச்சிட்டார். பட் இருந்தாலும் அங்கே சுக்கிரன் வந்து சூரியன் வந்து 24 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இல்லை. பட் இருந்தாலுமே அங்கே வந்து செவ்வாய் பார்வையும் இருக்குது, சுபத்துவ பார்வை தான், செவ்வாய் பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2ஆம் வீடு சம்மந்தப்பட்டது அங்கே சிக்கல். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே
2ஆம் வீடு சூரியன் வந்து பல விதத்தில் அங்கே வந்து சுபத்துவம் ஆகிறாரு. பல விதத்துலனாக்கா உங்களுக்கு என்னது, இங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்புலேருந்து விலகுறாரு 1. 2 வந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு 2. 3வது இது சுக்கிரனின் வீடு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. ஓகே. அப்போ அந்த சூரியனால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 7ஆம் இடம், இந்த வீட்டோட 7ஆம் இடம், அங்கே குரு பார்க்குறாரு. குரு பார்த்து இந்த இடத்த சுத்தப்படுத்துறாரு. பட் இதையும் மனசில் வச்சுக்கணும். பாதகாதிபதி குரு, அவர் இங்கே பார்க்குறாரு. எப்பயுமே வந்து பாதகாதிபதி வந்து பாதகத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பாதகத்தை வந்து பண்ணணுன்னாக்கா பாதக ஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னாக்கா குரு இருக்கணும். ஆனால் பாதக ஸ்தானத்தை தான் வந்து குரு பார்க்குறாரு. அதை மனசில் வச்சுங்க. அப்போ இந்த இடம் சுபத்துவம் ஆகுது. அப்போ சுபத்துவம் ஆகுதுனாக்கா அங்கே பலன் எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், அதை வந்து புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் அதிபதி அவர் குரு வந்து திக்பலம் ஆகிட்டார். திக்பலமாக ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாராவது சுபகிரகங்கள் வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே பார்க்கல. செவ்வாயும் பார்க்கல, சனியும் பார்க்கல. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து நல்ல விதமாக தான் இருக்கிறாரு. அங்கே பகை வீட்டில் இருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. குருவுக்கு புதன் வீடு பகை வீடு இல்லைங்களா, அப்போ அந்த வீட்டில் இருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடம் ஓகே, பாதகஸ்தானம் தான். பட் இருந்தாலும் திருமணம் அப்படின்றதுக்காக நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்றது எது, இங்கே பாருங்கள், 11ஆம் வீடு சந்திரனோட வீடு. அவர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் வீடு சுக்கிரன், யோகர் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் வீடு யாருது, சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீடு சுக்கிரன். அப்போ அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கா, சந்திரனும் கேது உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த 11ஆம் வீடு, இந்த 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 11ஆம் வீடு அதிபதி சுக்கிரன், அந்த வீட்டில் பௌர்ணமி சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இதை புரிஞ்சுங்க. அப்போ 11ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து டைரெக்டாக இல்லை. 3ஆம் வீடு 1, 2, 3, இந்த 3ஆம் வீட்டோட அதிபதி செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன அமைப்பில் இருக்கிறான்றது சொல்லியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவரும் அந்த வீட்டில் புதன் வந்து உட்காந்துருக்கிறாரு. பகை வீட்டில் தான் உட்காந்துருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு, அந்த வீட்டு அதிபதி சூரியன். அவர் நீச்சத்துக்கு உண்டான அமைப்புலேருந்து வெளியே வந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் பார்வையில் இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். பட் சனி செவ்வாய் பார்வை சுபத்துவ பார்வை தான். இதையும் புரிஞ்சுங்க. அந்த சூரியன் இருக்கிறது வீடு வந்து சுக்கிரனோட வீடு, அதையும் புரிஞ்சுங்க, சுபரோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஓகே. இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக இல்லை. இந்த 2, 7, 11, 3, 12 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டைரெக்டாக கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2ஆம் இடம் சூரியன் உட்காந்துருக்காரா, ஃபஸ்ட்டு பாவத்துவமாக இருக்காரா, நீச்சமாக இருக்கிறாரா, அப்புறமா தான் மற்ற விஷயங்கள்லாம். அப்போ எடுத்தவொன்னே அங்கே வந்து பிரச்சனை, அப்புறமா பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப இங்கே தாமதம். 2 டைரெக்டாக வந்து இது பவராக இல்லை 2ஆம் வீடு. அதே மாதிரி இந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் வந்து ராகு கூட, புரிஞ்சுக்கிட்டிங்களா. அடுத்தது 7. அப்போ 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டோட அதிபதி யாருங்க, அவர் குரு. அவர் திக்பலமாக இருந்து அவர் போயிட்டு அவரே பார்க்குறாரு. அவர் இருக்கிறது பகை வீடு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான், எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ். அடுத்தது 11ஆம் வீடு. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உச்சமாகி அங்கே கேது வந்து இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த ராசியில் இருக்கிறாரு. இதையும் மனசில் வச்சுங்க. அப்போ இங்கே சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்து அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்போ சந்திர அதியோகத்தில் இங்கே புதனை வந்து பார்த்தாலும், புதன் சுக்கிரன் இவங்களை பார்த்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அங்கே பிரச்சனை, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சுபத்துவம். ஃபஸ்ட்டு பாபத்துவம், அப்புறம் சுபத்துவம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரனோட நிலைமை இது. அடுத்தது அந்த வீட்டில் இருக்கிற கிரகம், அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் செவ்வாய் வந்து என்னென்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்றது சொல்லி ஃபஸ்ட்டு நீச்சம் ஆயாச்சு. அப்புறம் அது நீச்சமானாலே அது ஒரு பாபத்துவம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வர்க்கோத்தமம். அப்புறம் வந்து திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கனாக்கா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து
அவர் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில். அப்போ ஃபஸ்ட்டு டைரெக்டாக எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா இல்லை, எல்லாம் இன்டைரக்ட் தான். பாருங்கள், இங்கே சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் அங்கே கேது வந்து இருந்தாலும் அங்கே டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 28 டிகிரி விலகி இருந்தாலும் ஒரு ராசியில் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும், டிகிரியும் பார்க்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பலன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை மனசில் வச்சுங்க. 11ஆம் அதிபதி, அடுத்தது 11ஆம் அதிபதி ப்ளஸ் அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் ப்ளஸ் இவர் அட்டமாதிபதி, அதையும் நினப்பில் வச்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அவரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி. அப்போ இந்த வீட்டில் ராகுவர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடம், இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ். அடுத்து 12ஆம் இடம் அதிபதி ஃபஸ்ட்டு நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்து அப்புறம் 24 டிகிரின்றப்ப அவர் நீச்சத்தை விட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர அதியோகம் அப்படின்ற இடத்துல நேருக்கு நேராகவும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 6ல் தான் வராரு. அப்போ குறைந்த அளவு சுபத்துவம். ப்ளஸ் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்ன ஆகிட்டாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு, ராகுவாலான கிரகத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. இதையும் மீறி இப்போ சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2ஆம் இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ், 7ஆம் இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ், 11ஆம் இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ், 3ஆம் இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ், 12ஆம் இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், இங்கே 11ஆம் இடம் லாபஸ்தானம், 2ஆம் திருமணத்துக்கு உண்டான இடம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது 3ஆம் இடம் வந்து தைரிய வீரிய ஸ்தானம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வருது. 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானமும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணத்தில் ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படின்னா இதுதான் காரணம். ப்ளஸ் ஆர் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ், ஃபஸ்ட்டு டிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இது ஒரு அமைப்பு. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எதுவுமே ப்ளஸ், எதுவும் வந்து மைனஸ் இல்லை, எல்லாமே ப்ளஸ். எல்லாமே இந்த 5 வீடுமே நல்லா இருக்குது. நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த 5 வீட்டு அதிபதியும் நல்லா இருக்காங்க, அந்த 5 வீட்டில் இருக்க கிரகமும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாமே நட்பு வீட்டில் டைரெக்டான சுபத்துவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் நிறைய பேருக்கு 35-40 வயசு ஆனாலும் திருமணம் ஆகிறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 7, 11, 3, 12ஆம் அதிபதிகள் நல்லா இருந்தாலும், அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் திருமணம் டிலே ஆகுது. 2வது தோஷங்க, எந்த தோஷமும் இல்லை அப்படின்னாலும் திருமணம் டிலே ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாவகிரகங்களோட சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு திருமணம் டிலே ஆகும். எந்த தோஷமும் இல்லை. அதே மாதிரி 2, 7, 11, 3, 12 இந்த இடமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, 4ஆம் இடம் சுகஸ்தானமும் நல்லா இருக்குது அப்படின்னாலும் திருமணம் டிலே ஆகுது அப்படின்னாவே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு 2, 7ஆம் இடத்தோடு பாவகிரகங்கள் சம்பந்தம் இருந்தால் டிலே ஆகும். தசாபுக்தி சப்போர்ட் பண்ணாலும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. அவர் 29 டிகிரியாக இருந்தாலும் அவர் கேது அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் 1 டிகிரியாக இருந்தாலும் அதோட பாதிப்பை அவர் பண்ணுவார். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், அவர் சூரியன், அவர் நீச்சம் ஃபஸ்ட்டு ஆகி அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் பங்கமாக, அதாவது 24 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சத்தை விட்டு வெளியே போகிறாரு. சுக்கிரனோட வீடு, அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இல்லை, கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. ப்ளஸ்ஸு செவ்வாயும் அவர் சுபத்துவமாக இருந்தாலும் அவரோட பார்வை இருக்குது. அதே போல் வேற என்னங்க, அவர் சந்திர அதியோகத்தில் தான் இருக்கிறாரு. சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சந்திரனுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குறைந்த அளவு தான் சுபத்துவம் வருது. அப்போ நேரடியான சுபத்துவம் எதுவுமே இல்லை. இதே சூரியன் வந்து இங்கே இருந்திருந்தால் அவர் நேருக்கு நேராக இருப்பார். பட் இருந்தாலும் கேது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தான். எல்லாமே டிகிரி எல்லாமே பார்த்தாலும் நம்மளுக்கு டிகிரி பார்க்குறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பலன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் சுபத்துவம் பாவத்துவம் அதுவும் பார்க்கணும், டிகிரியும் பார்க்கணும், கிரகணம் சம்மந்தப்பட்டது எதாவது இருக்குதான்றதும் பார்க்கணும். நீச்சமாக இருக்குதுன்னா அது எத்தனை டிகிரியில் இருக்குது, மொத்தத்தில் இது எல்லாம் டோட்டலாக கூட்டி கழித்து எல்லாத்தையும் பார்த்து அப்புறமா தான் பலன் எடுக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
திருமணம் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் 32 33 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிறப்ப எப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும்? திருமணம் ஆகுமா ஆகாதா? அப்போ காலபுருஷனுக்கு 2 7ஆம் இடத்துல இந்த பாபகரங்கள் உட்காந்து, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வீட்டில் சந்திரனும் உட்காந்துருக்கிறாரு. அங்கே கேது பார்த்தீங்கன்னா சுபத்துவம் ஆகிறாரு சுக்கிரன் பார்வையில். சுக்கிரன் என்னதான் கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் சுக்கிரன் பார்வை அங்கே இருக்கும் இல்லைங்களா? குறைந்த அளவாவது இருக்கணும்ல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுவால் ராகுன்றது என்னது? இருள் கிரகம். என்னதான் இருள் கிரகம் சுக்கிரன் பீடிச்சாலும் சுக்கிரனுக்குன்னு உண்டான ஒரு குறைந்த அளவு சுபத்துவமாவது அங்கே இருக்கணும்ல, அங்கே பார்வையாவது இருக்கணும்ல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கேது அப்படியே சுக்கிரன் பார்வையே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில் தானே அவர் இருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் இப்போ சுக்கிரன் நல்லா இருக்கணும்ல, வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அவர் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அங்கே சந்திரன் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ அவருனால பார்த்தீங்கன்னாக்கா ஒளி வரும் இல்லைங்களா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே கேது சந்திரனை கிரகணப்படுத்தலை. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ 28 டிகிரி விலகியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுபத்துவம் தான். சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. எப்படி பலன் இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறப்ப இவ்வளோ சிக்கலுங்க வருது. அதனால தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகலை. இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு திருமணம் சுக்கிரன் என்னதான் ராகு கிரகணப்படுத்தினாலும் அப்போ சுக்கிரனால ராகு சுபத்துவம் ஆகிறாரு. இப்போ நடக்கிறது ராகு தசை. ராகு தசை கேது புக்தி இப்போ நடக்குது. அடுத்து வர ராகு சுக்கிரன் அப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனை ராகு கிரகணப்படுத்திருக்கிறாரு. சுக்கிரன் சுக்கிர புக்தியில் சுக்கிரன் 2க்கு உடையவர், 9க்கு உடையவர். அப்போ 9 அப்படின்றப்ப பாக்கியாதிபதி. அப்போ பாக்கிய இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அவர் கொடுத்தாகணும். அவர் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாரு. அப்போ யார் கொடுப்பா? அப்போ ராகு தான் கொடுக்கணும். அப்போ சுக்கிரனை யார் அப்சர்வ் பண்ணியிருக்கிறா? யார் கிரகணப்படுத்தியிருக்கா? ராகு தான் கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ ராகு தான் தசாநாதன். அந்த தசாநாதன் ஆர்டர் போடுறவர். புக்திநாதன் செயல்படுத்துகிறவர். அப்போ புக்திநாதன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? ராகுவோட கஸ்டடியில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் ஜாதகருக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டா இந்த வீட்டில் இருக்கிற சூரியன் அவர் 12ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் நீச்சமாக இருந்தாலும் அவர் இப்போ நான் சொன்ன பாருங்க சந்திர அதியோகம் ப்ளஸ் அவர் கிரகணத்துக்கு உண்டான நீச்சத்துக்கு உண்டான அமைப்புலேருந்து வெளியே போயிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் சுக்கிரனுக்கு அப்புறம் என்னங்க சூரியன் வருது இல்லைங்களா? சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன். அப்போ சூரிய புக்திலையும் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இதில் நடக்கணும், இல்லை அப்படின்னாக்கா சூரியன் எப்பயுமே திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க பொதுவாக சொல்லப்போனால் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் திருமணத்தை நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுவான ரூல் இருக்குது. அப்போ 2ஆம் அதிபதி யார்? இவர். அப்போ 7ஆம் அதிபதி குரு. அப்போ குரு சம்மந்தப்பட்டது இங்கே ஒன்று அந்தரமாக இருந்தாலும் திருமணம் நடக்கும். அதுக்கெலாம் போகல, நம்ம புக்தியோடு நிறுத்தியிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் திருமணத்தை நடத்தி வைக்கணும். இது பொது விதி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் திருமணத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கும் ஆத்தரைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஏற்கனவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது? 32 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிறப்ப இருக்கிற தோஷம் கேசம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் போயிடுச்சு. அப்போ பவர் போயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ராகுதசை சுக்கிர புக்தி, இல்லைன்னா ராகுதசை சூரிய புக்தி.
ராகதசை சூரிய புக்தியில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பில் என்னென்னு பார்ப்போம்.